சுஜாதா எழுதிய மஞ்சள் ரத்தம். ராமு, இவ பேர் சத்யா. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இவன் உன் கூட தங்க போகிறா. சத்யா, இதான் ராமு. நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இனிமேல் நீ இங்கே தான் தங்க போகிற. எனக்கு இதில் எதனா உரிமை இருக்கா என்ன? என் ரூம் எங்கன்னு காட்டுறீங்களா? நாங்கள் போகிறேன். அவ ஒரு மாதிரி. டே மூர்த்தி, நீ பண்ணுற காரியம் உனக்கே சரின்னு படுதாடா. நீ தானடா சொன்ன ஒய்ஃப் டெலிவரிக்கு போயிருக்கா, கொஞ்ச நாளைக்கு வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, கம்பெனிக்கு யாராவது இருந்தால் அனுப்புன்னு. டே அதுக்காக இப்படிப்பட்ட சிடுமூஞ்சி பொண்ணியாடா கேட்டேன் நான். ஏன், இவளுக்கு என்ன? மூர்த்தி, இவளை பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்குடா. ராமு, நீ எப்படிடா முடிவு பண்ண முடியும்? இது வரைக்கும் அவ கூட ஒரு வார்த்தை பேசியிருக்கியா? ம், பேசிப்பார். இவளோட அப்பீரன்ஸ் பார்த்தாலும் தெரிய வேணாமாடா? என்ன தெரியுது? ஓகே, நான் வேணா அவளை நல்லா நீட்டாக குளிச்சிருக்கணும்னு சொல்லிடுறேன், சரியா? ராமு, இப்போ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்டா. எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் படி இவளை எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே எனக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். மாமனோட ஐ ஆப்ரேஷனுக்காக வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கடா. இடம் இல்லை. கவர்மெண்ட் கிட்ட இவளை சேர்த்துக்கிறதா ஒத்துக்கிட்டேன். நீ இவளை ஒரு மாதம் சகிச்சுக்கிட்டா போதும்டா, ப்ளீஸ். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு புக் படிச்சுட்டே இருப்பாளாம். இவளால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆமாம், நீ சொன்ன மாதிரி புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறா. சரி, இவ யாரு? கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்கு தேவைப்படுறாடா. அப்சர்வேஷனுக்கு முன்னாடி ஓரியன்டேஷனுக்கு இவ்வளோ அனுப்ப போகிறாங்களாம். டேய், அவகிட்ட ஏதாவது கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாருடா. நல்ல புத்திசாலி பொண்ணு. என்ன கொஞ்சம் கம்மியாக பேசுவா, அவ்வளோதான். சாப்பாடில் வெளியே போய் சாப்பிட்டுக்குவாடா. உன் மேல் வீட்டு சாவி மட்டும் கொடுறா போதும். அப்புறம் இவளால் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, போதுமா? ப்ளீஸ்டா. டேய், நீ சொல்கிறத பார்த்தா சோப்புக்கே நிறைய செலவாகும் போலையே. ப்ளீஸ் ராமு, என்னை இந்த பிரச்சனைலேருந்து மட்டும் ஃப்ரீ பண்ணி விடு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன்டா. ஏய் விட்றா, நமக்குள்ள இதெல்லாம் என்ன, நான் பார்த்துக்கிறேன். வாங்க, உங்கள் ரூம் மேலே இருக்குது, காட்டுறேன். இதான் உங்கள் ரூம். இங்கே நீங்கள் தங்கிக்கலாம். உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கோங்க. எப்பயாவது ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. இங்கே சாப்பிட்டா ஏதாவது கிடைக்குமா? எங்கள் சாப்பாடு உனக்கு ஒத்து வருமா? வேற வழி? மூர்த்தி சொன்ன மாதிரி இவளால் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே ரூமில் ஆள் இருக்கா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ நிசப்தமாக இருக்கு. அப்படி என்னதான் பண்ணுறா? ரூமை விட்டு வெளியில் வந்து கீழே வர்றதும் ரொம்ப ரேராக தான் இருக்குது. சரி, என்னதான் பண்ணுறான்னு போய் பார்ப்போம். சத்யா, சத்யா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஒருவேளை தூங்கிட்டாளோ? ஏய், இப்படியா தூங்குவாங்க? எந்த சலனமும் இல்லாம நிசப்தமா செத்து போன மாதிரில தூங்குறா. ஏதாவது இதுக்குன்னு ஸ்பெஷலா மெடிசின் எது எடுக்கிறாளா? பிஹேவியரே சரியில்லையே. யார் இந்த ஸ்ட்ரேஞ்சர்? ஹாய் சத்யா, குட்
இவ எங்க போறா, என்ன பண்றா, எதுவுமே புரியலையே. ச்சே, இப்போ மட்டும் தனிகா இங்க இருந்தான்னா இதுக்கெல்லாம் சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவான். யாரா இந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறது? பார்ப்போம். ஹாய் ராமு. ஏய் வாடா, உன்னை பற்றி தான் ஜஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்து நிற்கிற. உள்ளவா? ஆமாம், ஏன் இந்த நேரத்தில் நீ என்னை பற்றி நினைக்கணும்? ஏதாவது ட்ரபிளில் இருக்கியா? ஆமாடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? என்ன விஷயம்னா, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா மச்சான். ஓ, ஒய்ஃப் ஊருக்கு போனதும் ஆரம்பிச்சிட்ட? சொல்றத கேளு. சத்யான்னு பேரு. ஆனா அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும், அவளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நம்மகிட்ட இருந்து ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. அவளோட நடை, உடை, பாவனை, அவ பேசுற வார்த்தைகள் எல்லாமே நம்மகிட்ட இருந்து டோட்டலா வித்தியாசமா இருக்கு. அவ ஏன் இங்க வந்திருக்கா, என்ன பண்றா, எனக்கு எதுவுமே புரியல. நானும் கண்டுபிடிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவ என்ன சாப்பிட்றான்ற கூட எனக்கு தெரியல மச்சான். அப்புறம் அவ பேசுற சில வார்த்தைகளும் எனக்கு புரியல. ஏதோ அக்யூரன்சின்றா, இன்னும் ஏதேதோ புரியாத வார்த்தைகள் நிறைய பேசுறா. சம்டைம்ஸ் தலைய, கைய, ஆர்ம்ஸ் எல்லாம் ஆட்டி ஆட்டி பேசுறா. உடம்ப முழுக்க மறைச்சி ட்ரெஸ் போட்டிருக்கா. இப்படிலாம் அவ ஏன் பண்றா? அவ யாரு? இவளோட நோக்கம்தான் என்ன? இதை கண்டுபிடிக்கணுன்ற காய்ச்சல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அது வெறியா மாறிச்சு வச்சான். கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற வெறி ஆயிட்டேன். என்னோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணடா. ஓ, அப்படி என்ன ரிசர்ச்? சொல்றேன் கேளு. முதல்ல அவளை நியூடா பார்த்துடலான்னு டிசைட் பண்ணேன். எது? அதானே, உன்னை தெரியாது எனக்கு. இருடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதில் ஜஸ்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் மட்டுமே. அதாவது அவளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளை மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவளை நியூடாக பார்க்கணுன்னு டிசைட் பண்ணேன். நீ வேற ஏதாவது கற்பனை பண்ணாத. டேய், நான் சொல்கிறத நம்புடா, அப்படி பார்க்காதடா. சொல்லு. எப்படி பார்க்கலான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா எனக்கு ஈவினிங் 7 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடியும். ஆனால் அதுக்குள்ளே அவள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறா. அதாவது குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுறா. அப்படி ஒரு நாள் மதியம் எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு வச்சான். இன்னைக்கு எப்படியாவது அவள் குளிக்கிறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். அப்போது மெதுவாக மாடிக்கு போய் பார்க்குறப்போ பாத்ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. என் ஒய்ஃப் வந்து பழைய திங்ஸ் எல்லாம் அங்கே போட்டு வச்சுருப்பா. அங்கே ஒரு டோர். அந்த டோரை ஓப்பன் பண்ணால் பாத்ரூமில் குளிக்கிறத பார்க்க முடியும். நான் மெதுவாக, ரொம்ப மெதுவாக நடந்து போய் லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மச்சான். அப்படியே ஒரு நீராவி படலமாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம்
அவளுடைய உருவம் தெரிஞ்சது. ஒரு கை, ஒரு கால், அப்புறம் வயிறு, பிரஸ்ட், இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே விட முடியல. ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா எதுவுமே நம்ம நாட்டு பொண்ணுங்கிற மாதிரி இல்லை, சம்திங் டிஃப்ரெண்ட். இப்படி நான் திங்க் பண்ணிட்டு நிற்கும்போது திடீர்னு டோர் அந்த பொண்ணு திறந்துட்டா. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு. என் உள்ளுணர்வு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது. ஒரு பொண்ணு குளிக்கிறத மறைஞ்சிருந்து பார்க்குறா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? என்ன ஜென்மமோ நீ எல்லாம். இப்போ நான் அவனை மன்னிச்சிட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணணும்னு நினச்ச உன் சுப்பீரியர்ஸ் கிட்ட நான் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அப்புறம் வர்ற பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? எனக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். ரொம்ப அவமானமாக போச்சு. சாரிங்க, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் ஆர்வம், இன்னொரு பக்கம் வெறி. கேவலம் வேற பிளானட்லேருந்து வந்த ஒரு பொண்ணா இவ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு, அது எப்படி சொல்கிறது, அது ஆர்வன்றதா இல்லை வெறின்றதா, சரி அதை எப்படினாலும் நீ பேர் வச்சுக்க. ஆனால் இவளோட ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸையும் வச்சு பார்க்கும்போது இவ வேற பிளானட்லேருந்து வந்த ஒரு ஏலியனாக தான் இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மச்சான். அதெல்லாம் வச்சு அவள் ஏலியனோ இல்லை வேறு கிரகத்துலேருந்து வந்தவனோ முடிவு பண்ணிட முடியுமா? நம்ம ஆட்கள்லே நிறைய டைப் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு இன்னும் சில டவுட் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியலை. என்ன டவுட்டு? டேய், இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், என்ன டவுட்டா? சரி நீ சொல்கிறா, வேறு ஏதாவது வழி இருக்கா? இவ யாருன்னு தெரிஞ்சே ஆகணும்டா. யோசி மச்சான், யோசி. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பிளட் டெஸ்ட். அதாவது இரத்த பரிசோதனை. கத்தியால் அவளை கீறி பார்க்கணும். பிளட் வருதா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்தா இதை வச்சு அவளோட முதுகில், முட்டியில், கழுத்தில் வேணாம், வேற எங்கேயாவது கீறிப்பாரு. வலி அதிகம் இருக்காது, ஏன்னா இந்த பிளேடோட டைப் அந்த மாதிரி லேசாக ஸ்கின்னை கீரும், அவ்வளோதான். ஏன்னா இது நம்ம ஊர் சர்ஜன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற லேசர் டைப் கத்தி. இந்த பிளேடு வச்சுக்கோ. இது சரியா வருமாடா? சரி, பயமா இருந்தா அவன் நெஞ்சில கை வச்சுப்பாரு. ஏதாவது துடிக்குதா அல்லது கிளாக் மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துரு. ஆனால் என்ன கேட்டால் இது எல்லாத்தையும் விட கீறி பார்க்கறது தான் கரெக்டாக வரும். ஏன்னா பிளட்டு கன்ஃபார்மாக காட்டி கொடுத்துரும். இல்லை மச்சான், எனக்கு என்னவோ இது தப்பா தெரியுது. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சுப்பீரியருக்கு நம்ம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கணும். ஓ, பிரச்சனை பண்ணுவாலும் வேறு ஏதாச்சும் ஐடியா இல்லையா மச்சான்? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் தைரியமும் வேணும். சரி சரி, டென்ஷன் ஆகாத. எப்படியாவது ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடு, அல்லது தூங்கும்போது கீறி பார்த்துரு. இல்லையா என்ன கூப்பிடு, பர்ஃபெக்டா முடிச்சு தரேன். நீ பிடிச்சுக்கோ, நான் கீறுறேன். ஒண்ணு தானே? டேய், என்ன சொல்ற? நோ, நான் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பேசி பார்க்குறேன், செட் ஆகலைன்னா பார்ப்போம். ராமு, இந்த நியூஸ் பார்த்தியா? மற்றொரு கப்பல் நிறைய 300 அகதிகள் அனுமதி.
அவர்கள் ராக்கெட் தளத்தில் வந்து இறங்கும் காட்சி மற்றும் மேயர் அவர்களை வரவேற்கும் காட்சி. இதே கதையில போனா இவங்க பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் போல. இல்லை தனிகா, அதெல்லாம் கண்ட்ரோலாக தான் பண்ணுறாங்க. இங்கே நம்ம வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்ல. சத்யா ஒரு நிமிஷம். இது தனிகா, என் ஃப்ரெண்டு. ஹலோ. உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கான். சாரி, நான் பேசுகிற மூடில் இல்லை. ப்ளீஸ், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. ஸ்ட்ரேஞ்சரா? சரி நீரு, நான் பேசிக்கிறேன். சத்யா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன ஹெல்ப்? இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு? எனக்கு தெரியும் என்னால் இங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்னு. ஆனா நீ ஒரு ஸ்பை தானே. ஒரு நிமிஷம் சத்யா, விடு என் கையன். உனக்குள்ள ஓடுறது என்ன ரத்தம்னு நாங்கள் பார்த்தே ஆகணும். நீ மனுஷியா மிஷினா? உனக்குள்ள ஓடுறது ரத்தம் தானா இல்லை வேற ஏதாவது சிலிக்கான் லிக்விடான்னு எங்களுக்கு தெரியணும். ராமு, அந்த கத்தி எடு. எனக்கு கை வலிக்குது, விடு. தோ, இந்த வலி நேச்சுரலா இல்லை ஆர்டிஃபிஷியலான்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ், என் கை வலிக்குது, என்ன விடு. உன் கண்ணிலேருந்து வர அந்த கண்ணீர் இது சிந்தட்டிக்கா இல்லை நேச்சுரலான்னு தெரியும். வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டு, என்னை கொன்னுடாத. உன்னை கொல்லலை, ஒரு சின்ன வெட்டு, ஒரே ஒரு சொட்டு ரத்தம். ஒரு ரத்தம் என்ன கலர், சிகப்பா இல்லை எங்க நோரா பிளானட் பீப்புள் மாதிரி மஞ்சளா, அவ்வளோதான் தெரியணும். நான் சொல்றேன் நான் எல்லாத்தையும் சொல்றேன், என்னை விட்டு ப்ளீஸ். நான் ஒரு மனுஷி, நான் பூமியிலேருந்து வந்திருக்கேன். நான் அந்த அடிமை கப்பல் இருக்குல்ல, நான் அந்த அடிமை கப்பல்லேருந்து தான் வந்தேன். ப்ளீஸ் என்னை விட்டு. என்னோட ரத்தம் வந்து சகப்பாக இருக்கும். நீ சொன்னது கரெக்டாக ராமு. சத்யாவோடது சிகப்பு ரத்தம். ஒளிரும் பதித்துளி நேயர்களுக்கு இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதுவரை நீங்கள் வழங்கிய அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகுந்த நன்றிகள். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என நம்புகிறோம். உங்கள் லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் உங்கள் நண்பர்களோடு பகிர்தல் நம் சேனலை மேலும் மேம்படுத்தும். என்றென்றும் ஒளிரட்டும் பணித்துளி.